அன்பு நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இது தமிழக அரசியல், தமிழ் சினிமா, இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு மேலாக பின்னி பிணைந்த ஒன்றாக, பிரிக்க முடியாத ஒரு விஷயமாக இருந்து வருகிறது. தமிழக அரசியல் தமிழ் சினிமாவை நம்பி இருக்கிறதா என்பதுதான் இன்றைய இளைஞர் அணியின் முன்பாக நாம் வைக்கக்கூடிய பிரதான கேள்வி. இளைஞர் அணியுடைய இருவேறு பார்வைகள் என்ன கேட்கலாம். அதற்கு முன்பாக ஒரு காணொலி தொகுப்பை காண்போம். எந்த நாட்டிலுமே ஒரு தலைவன் உதாரண புருஷனாக இருக்க வேண்டும். அந்த தலைவன் சினிமா துறையிலிருந்து வந்த தலைவனாக இருந்தா ஒன்னும் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அது நம்ம தமிழ்நாட்டிலேயும் நம்ம பார்த்திருக்கிறோம். மரியாதைக்குரிய திரு எம்ஜிஆர் இருந்திருக்கிறார், ஆந்திராவில் என் டி ராமாராவ் இருந்திருக்கிறார். அவர் சினிமா துறை என்பது மாத்திரமல்ல, அரசியல் துறையிலும் கூட அவர்கள் சிறந்த தலைவர்களாக விளங்கி இருக்கிறார்கள். அதனால இதிலிருந்து அதுவா அதிலிருந்து இதுவாங்கிறதோட எதுவாக இருந்தாலும் ஒரு நாட்டை நல்ல வழி நடத்த வேண்டும் என்று சொன்னால், இளைஞர்களை வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு தேவை மிகச்சிறந்த தலைமை பண்பு இருக்கின்ற ஒரு தலைவன் தேவை. மக்கள் வாக்களிப்பதற்கு முன்பு சயின்டிபிக் அப்ரோச் இருக்க வேண்டும். ஒரு அரசாங்கம் சொல்லக்கூடிய அல்லது ஒரு அரசியல் கட்சி சொல்லக்கூடிய திட்டங்கள் எல்லாம் சாத்தியமாகாதா, இவர்கள் ஏற்கனவே சொன்னதை எந்த அளவுக்கு இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று பகுப்பாய்ந்து இவர்கள் வாக்களித்தால் நல்ல ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்க முடியும். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இளைஞர்கள் மத்தியிலே அவைகளெல்லாம் வளர வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவருடைய கருத்து. மக்களுக்கு நல்லது செய்து மக்கள்கிட்ட மெசேஜ் சொல்லி நாட்டை முன்னின்று நடைபடுத்தி மக்களை மோட்டிவேட் பண்ணக்கூடியவர் தான் ஒரு லீடரா இருக்க முடியும். சோசியல் ஒர்க்ன்றது, அதாவது காந்தி என்ன பண்ணாரு, தன்னுடைய மை லைஃப் இஸ் மை மெசேஜ் சொன்னாரு. அவர் சோசியல் ஒர்க்கையும் எடுத்துக்கிட்டு பொலிட்டிக்கல் ஒர்க்காவே ஆக்கி சோசியல் அண்ட் பொலிட்டிக்கல் ஒர்க்கை ஒன்னாக்கினார். சோ பாப்புலாரிட்டி அவசியம், ஆனா பாப்புலாரிட்டி மட்டும் ஒருத்தர் லீடர் ஆக்க முடியாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை எதிர்காலத்தில் இந்தியாவும் சிறந்த நிலையில ஒரு ஜனநாயகம் எப்படி வாழ வேண்டும், அதனுடைய பணியை செய்ய வேண்டும், அது உயர்ந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் மக்கள் ஜனநாயகத்தினுடைய வலிமையை உணர்ந்து அந்த வகையில சிறப்பாக செயல்படுவது மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டும். எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ரெண்டையுமே கவனத்தில் கொள்ள வேண்டும். பாப்புலராகவும் இருக்க வேண்டும், அதை விட முக்கியமானது மக்களுக்கு பணி செய்யக்கூடியவர்களையும் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி தேர்ந்தெடுத்தால்தான் அந்த மாநிலமோ அந்த நாடு சிறந்த நிலைக்கு செல்ல முடியும். இல்லை என்றால் பல சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அரசியல் பிரமுகர்களுடைய பார்வைகளை பார்த்தோம். இளைஞர் அணி என்ன கருதுகிறது? என்னுடைய கேள்வி, 50 ஆண்டு காலமாக பல கட்சிகள், இன்னும் சொல்ல போனா சில அமைப்புகள் முன்வைக்கக்கூடிய விமர்சனம் என்னவென்றால், ஒரு மொனாப்பலி போல தமிழக அரசியலை சினிமா பிரமுகர்கள் தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலை தானா? நாளைக்கு கூட இப்படி ஒரு சூழ்நிலை தொடரும் போது இருக்கிறது அப்படின்னு உங்களுடைய முதற்கட்ட பார்வை. ஒரு பிரபலம்னு எடுத்துக்கிட்டா அவங்க மக்களோட ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ல இருக்காங்க ரொம்பவுமே. பிகாஸ் அவங்களுடைய ஃபீலிங்ஸ மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க, மக்களுடைய ஃபீலிங்ஸ தான் அவங்களும் திரையில பிரதிபலிக்கிறாங்க. சோ அவங்க ரொம்ப க்ளோஸா இருக்கறனால அவங்களால ஈஸியா என்ன சொல்றது ஒத்துப்போக முடியுது. ஒரு விஷயம் இவங்க சொல்றாங்கன்னா என்னால ஏத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதல் அவங்களுக்குள்ள இருக்கு, இணக்கம் அவங்களுக்கு இருக்கு, மக்களோட ஒரு நல்ல கனெக்ட் இருக்கிறது மற்ற துறைகளோட அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை. என்ன தவறு சார், என்ன குறைகள்? நீங்க சினிமா துறையை சேர்ந்தவங்க அரசியல்ல ஷைன் பண்ணிருக்காங்க. ஷைன் பண்ண வச்சது ஏதோ அவங்க ஏதோ பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தால் இங்க கொண்டு திணிக்கப்பட்டவங்க இல்ல. அவங்களை தேர்ந்தெடுத்து வருவது மக்கள். எனில் ஜனநாயகத்தில் அது என்ன தவறு? அதாவது பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப சினிமா அப்படின்றது பொய்மையினுடைய விளிம்பு அப்படின்னு தான் சொல்லணும். சினிமாவில், அதாவது மக்கள் ஏன் சினிமாவே சார்ந்து இருக்காங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ரீசன் சொல்லலாம். ஏன்னா மக்களுடைய வாழ்க்கையில பெருமாறியாக ஒரு அட்டாச்மெண்டா இருக்கிறது தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லலாம். அதனால மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதில் காட்டப்படுகின்ற செய்திகள் எல்லாமே உண்மை அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ஏமாறுறாங்க, மக்கள் தொடர்ந்து ஏமாறுறாங்க. தொடர்ச்சியாக 50 ஆண்டுகள் போதை மயக்கத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏதோ ஒரு சேவையை தமிழக மக்களுக்கு இந்த திரைத்துறையின் சார்பாக வந்திருக்கிற அந்த 5 முதல்வர்களோ ஏதோ செய்திருக்கிறார்கள். அதனால்தான் மக்கள் அடுத்த தேர்தலிலும் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்களே தவிர, அப்ப எப்படி அவங்க 50 வருடங்கள் தமிழர்கள் போதை மயக்கத்திலேயே பயணித்துக் கொண்டிருக்கிறீர்களா என்கின்ற கேள்வியை நான் முன் வைக்கிறேன். என்னன்னு கருத்துனா, 50 வருடம் சொல்றீங்கல்ல, சினிமா இல்லாத ஒரு மனிதரா காமராஜர் ஒருத்தர் 10 ஆண்டுகள் கிட்ட ஆண்டிருக்காரு. அந்த ஆட்சி காலத்துல அவர் செஞ்ச சாதனைய இந்த 50 ஆண்டுல எந்த ஒரு சினிமா செய்யல. அதான் உண்மை. காமராஜர் மிக சிறப்பான விஷயங்களே செய்திருக்கிறார், மாற்றுக்கிறதே இல்ல. அவர் செய்திருக்கக்கூடிய பணிகள் அப்படிங்கிறது மிக மிக உன்னதமானது, உயர்ந்தது.
சினிமா பிரமுகர்கள் அரசியலுக்கு வருவது என்ன பிரச்சனை? இன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் சினிமா துறையை சேர்ந்தவங்க வரக்கூடாது தடை போட்டிருக்கா. ஒரு உயர்தரம் தரப்புல இருக்கிற ஒரு மனிதனால அடிப்படையில ஒரு நாளைக்கு 10 ரூபா சம்பாதிக்கிற ஒரு மனுஷனோட வழி அவனால புரிஞ்சிக்க முடியாது. அவன் ஒரு 35 கோடி, இப்ப ரஜினி ஒரு படம் நடிச்சாரு, 35 கோடி சம்பளம் வாங்குறாரு. நான் அரசியலுக்கு வந்தா நல்லது செய்வேன்னு சொல்றாரு. ஆனா அந்த கீழே இருக்கிற 10 ரூபா ஒரு நாளைக்கு உணவு சாப்பிடுற மனிதனோட அவர் வழி அவருக்கு தெரியாது. அதுவே இப்போ ஒரு காமராஜர் போன்ற ஒரு அடிப்படையிலேயே ரொம்ப தாழ்ந்த குடும்பத்தை சார்ந்து ரொம்ப வழிகளை உணர்ந்த ஒரு மனிதர் நிறைய சேவைகளை செஞ்சுட்டு நிறைய வழிகளை அனுபவிச்சு எங்களுக்கு தலைவரா வந்தா அவர் முதல் கட்டமா என்ன யோசிப்பாருன்னா, மேல்தட்டு மக்களை பார்க்க மாட்டார். அடித்தட்டு மக்களுக்கு என்ன வேணும், நான் எந்த இடத்துல இருந்தேன், நான் எந்த இடத்துக்கு இப்ப வந்திருக்கேன், நான் என்ன செய்யணும். அப்ப என்ன போல இத்தனை பேர் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் செய்யணும். எம்ஜிஆர் பிறக்கும் போதே ரொம்ப செல்வ செழிப்பான குடும்பத்துல பிறக்கல சார். எம்ஜிஆர் சரி, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் நாடகத்துறையில கால் பதிச்சு, அதுக்கப்புறம் சினிமாவில கால் பதிச்சு, அதுக்கப்புறம் அரசியல்ல தன்னிகரற்ற தலைவராக விளங்கினார். அவர் எதுக்கு எடுத்தாலும் மேல்தட்டு மக்களை அவர் யோசிப்பது கிடையாது. அவர் ஏன் இன்னும் அவரை பத்தி ஏன் நம்ம இன்னும் பேசிட்டு இருக்கோம்னா, அவர் மேல்தட்டு மக்களை பத்தி எத்தனையோ முதல்வர்கள் நினைச்சிருப்பாங்க, அவங்கள நம்ம விட்டுட்டோம். கீழ்த்தட்டு மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து அதனால் மேல்தட்டு மக்களின் பொருளாதாரம் விரிவடைய வேண்டும் என்று நினைத்தவர் தான் எம்ஜிஆர். எம்ஜிஆர் அவர்கள் ரொம்ப சாதாரணமா அவர் சொன்னது போல ஒரு ஏழ்மையான குடும்பத்தில இருந்து ஏழ்மைனா என்னன்னு தெரிஞ்சிட்ட பிறகு வந்தார். அவர் இந்த ஒரு சத்துணவு திட்டம் கொண்டு வரதுக்கான காரணமாகவே அந்த ஒரு மதிய பசி அப்படிங்கிறது எப்படின்னு அவருக்கு தெரியுங்கிறது தான் ஒரு காரணமா சொல்லப்பட்டது. அதே போல மற்ற தலைவர்களாகட்டும் அவங்க எல்லாரும் பிறக்கும் போதே நாட் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன். அதே போல யாரும் அரசியலுக்கு வரலாம் இல்லையா? முன்னாடி பாத்தீங்கன்னா முதல்ல அனுபவம் தான் சிறந்த ஆசான். முன்னாடி அனுபவம் இருக்கக்கூடியவர்கள் அரசியலுக்கு வந்தார்கள். இப்பொழுது அனுபவமே இல்லாதவர்கள் அரசியலுக்கு வருகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு பத்தி சட்டத்தை பத்தி என்ன தெரியும், மக்களுடைய நலனை பத்தி என்ன தெரியும், அவங்கள பத்தி எப்பவுமே சினிமாவை மோகத்தோடே வாழ்ந்துட்டு இருந்து சினிமாவிலே நடிச்சுக்கிட்டு சினிமாவிலே இருக்கிறவங்களுக்கு சினிமா துறை சார்ந்த விஷயங்கள் தான் அவங்க மைண்ட்ல அதிகம் ஓடும். கீழ இருந்து மக்களுடைய விஷயங்கள் ஓடாது. திமுக ஆட்சியில இருந்தப்போ விவேக் ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு. அவரை துரத்துற மாதிரியும், அவர் போய் பாதாள சாக்கடைக்குள்ள விழுற மாதிரியும், அதுக்குள்ள ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்க மாதிரியும், அவர் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறாருன்றது அந்த படத்தின் வாயிலா விவேக் பிரதிபலிச்சிருப்பாரு. அந்த படத்தை வெளியே நல்லா ஓடுனதுக்காக அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்காக திமுக ஆட்சியில பாதாள சாக்கடை சுத்தம் பண்ற திட்டம் வந்தது. ஒரு படத்தை சார்ந்து ஒரு திட்டமே வர்றப்போ ஏன் தமிழக அரசியல் தமிழ் சினிமாவை நம்பி இல்லைன்னு சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? தமிழ் சினிமாவை நம்பி இருக்கிறதா தமிழ் திரையுலகம் என்ற கேள்விக்கு ஆம் இருந்தால் என்ன தவறு என்ற ஒரு பார்வையும் அதீதமாக நம்பி இருக்கிறது. இது ஆரோக்கியம் அல்ல என்ற இருவேறு பார்வைகளையும் இளைஞர்கள் முன்வைத்து வருகிறார்கள். மேலும் பல்வேறு பார்வைகள் பல்வேறு கோணங்கள் காத்திருக்கின்றன. ஆனால் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னால் நேயர்களே இன்றைய இளைஞர் அணி நிகழ்ச்சியில் தமிழ் சினிமாவை நம்பி இருக்கிறதா தமிழ்நாட்டு அரசியல் என்ற கேள்வியோடு இளைஞர் அணியோடு விவாதித்து வருகின்றோம். அதீதமாக சினிமா துறையினர் அரசியலை ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது உங்க அணியுடைய குற்றச்சாட்டு. இது நல்லதல்ல அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்திய அரசியலமைப்பு சட்டம் வரத்துக்கு முன்னாடி இந்திய அரசியல் சட்ட நிர்ணய சபை இருந்தது. அந்த கட்டத்திலிருந்து அந்த கட்டத்துல குறிப்பாக அதிகமாக அதுல பங்காற்றியவங்க எந்த துறையை சேர்ந்தவங்க தெரியுமா உங்களுக்கு? எந்த துறை? எக்கனாமிக்ஸ். லாயர்ஸ், எக்ஸாக்ட்லி. பெரும்பாலானவர்கள் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில சட்டத்துறையை சேர்ந்தவங்களா இருந்தாங்க. அப்ப குற்றச்சாட்டு வச்சிட முடியுமா சட்டத்துறையை சேர்ந்தவங்க அரசியல் ஆக்கிரமிச்சிருக்காங்க? இன்னைக்கும் கூட கணிசமான அரசியல் பிரமுகர்கள் லாயர்ஸாக இருக்கிறாங்க. அப்படின்னா அரசியல்வாதிகள்லாம் சட்ட பின்புலத்தோட இருக்காங்க, லாயர்ஸ் கையில தான் அரசியல் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா என்ன? மற்றவர்களும் இருக்காங்க. இப்போ நீங்க சினிமாவை லாவையும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஒருத்தர் அரசியல் இருக்காருன்னா அவருக்கு நம்ம நாட்டோட சட்டம் தெரிஞ்சிருக்கணும். லாயர் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவரோட அடிப்படை கடமையா கூட இருக்கலாம். ஒரு மக்கள் பிரதிநிதியா ஆறவங்க லாயரா இருக்கணும்னு அரசியலமைப்பு சட்டத்துல எந்த இடத்துலயும் சொல்லல. கூடாதுன்னு எந்த இடத்துலயும் சொல்லல. நாட்டோட சட்டங்கள் தெரிஞ்சாதானே அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சினிமா துறையினருக்கு யார் வேணாலும் இருக்கலாம். காமராஜர் சட்டம் படிச்சவரா? இல்ல. அவர் ஒரு படிக்காத மேதை. அவரு சினிமாக்காரவங்க ஏன் படிக்காத? ஏன் அந்த துறையில இருந்து இப்ப பல துறை மேதையா இருக்க கூடாது?
இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. நீங்க எல்லாம் சொன்னீங்க எம்ஜிஆர் வந்து சினிமா துறையில இருந்தா வந்தாரு நல்லா ஆட்சி பண்ணாரு போயிட்டாரு. அவர் காலத்துல சிறப்பா ஆட்சி பண்ணாரு. ஆனா அவருக்கு அப்புறம் அந்த கட்சிக்கு ஜெயலலிதா அம்மா வந்தாங்க. அவங்களும் ஆட்சி பண்ணாங்க. அவங்களும் சினிமா துறையை சார்ந்தவங்க தான். ஆனா அவங்கள்ட்ட ஊழல் இல்லையா? அவங்களும் ஊழல் எல்லாம் பண்ணிருக்காங்க. அப்படி இருந்தா அவங்களுக்கு ஏன் ஓட்டு போடுறாங்க மக்கள்? அவங்க சினிமா மூலமா வந்திருக்காங்க அப்படின்றது ஒரு கண்மூடித்தனமான எண்ணம் தான். செல்வி ஜெயலலிதாவையும் திரு கருணாநிதி அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் தொடக்க கட்டத்துல சினிமா பிரமுகர் அப்படிங்கிற ஒரு பிம்பம் ஹெல்ப் பண்ணிருக்கலாம், அந்த இமேஜ் ஹெல்ப் பண்ணிருக்கலாம். ஆனா பிற்காலத்துல அதே இமேஜோட தான் ஜெயலலிதா அவர்களை திரைத்துறையை சேர்ந்தவங்களா இன்னைக்கு பார்த்து எல்லாரும் வாக்களிக்கிறாங்க. இன்னை வரைக்கும் இல்ல கருணாநிதியை அவர் வந்து வசனம் எழுதினாருங்கிறதுக்காக வாக்களிக்கிறாங்களா? இல்லையே, அப்படி இல்ல. இன்னை வரைக்கும் அதாவது அண்ணா திராவிட கழகத்துக்கு வாக்களிக்கிற மக்கள் முக்காவாசி பேர் சொல்ற ஒரே இது எம்ஜிஆர் ஆட்சி இன்னும் மலரும் திரும்ப வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் திரும்ப ஆட்சி அளிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதே மாதிரிதான் கலைஞரை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்கள நம்பிதான் இன்னும் வந்துட்டு இருக்கு அந்த பிம்பம். அப்போ அதாவது அவங்க தான் சிறப்பா ஆட்சி செஞ்சாங்கிறது அவங்க சினிமால இருந்து வந்த காரணத்தினால அவங்களுக்கு அதிகமா போய் சேர்ந்திருக்கு. இன்னும் மக்கள் அதை நம்பிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு கொடுக்குறாங்களே தவிர அவங்க சரியா பண்ணி அதுக்கடுத்து வந்தவங்க சரியா பண்ணல. அதனால அவங்க வந்து மாற்று ஆளை தேடிட்டு இருக்காங்க. இப்ப வந்து இவங்களுக்கு என்ன பிரச்சனை? சினிமால இருக்கிறவங்க தலைவரா இருக்கிறது பிரச்சனையா? தமிழ்நாட்டுல 234 தொகுதி இருக்கு. அந்த 234 தொகுதியில இருக்கிறவங்களுமே சினிமால இருந்து வந்தவங்களா? இல்ல, அதுல இருக்க தலைவர் தான் வந்து சினிமால இருந்து வந்தவங்க. அப்ப இந்த 234 தொகுதியில் இருக்கிறவங்க பிரச்சனையா? இல்ல இந்த சினிமாக்காரங்க தலைவரா இருக்கிறது பிரச்சனையா? 234 தொகுதி இருக்கு. 234 தொகுதியில எத்தனை பேர் சினிமா துறையை சேர்ந்தவங்க? இவ்வளவு அரசியல் கட்சியில 234 தொகுதியிலும் சினிமா பிரமுகர்கள் தான் இருக்கிறாங்க. அதேதான் நாங்களும் சொல்றோம். 234 தொகுதியிலும் எந்த சினிமாக்காரர்களும் இல்லை. ஒரு தொகுதியில் ஜெயலலிதா, எம்ஜிஆர், விஜயகாந்த் அவர்கள் நம்பியே அவர்கள் நியமிக்கிற அந்த தொகுதியோட உறுப்பினருக்காக இவர் யாருன்னே தெரியல, முரசு. சோ விஜயகாந்த் ஓட்டு போடுங்க. இவங்க யாரு? ரெட்டல யாருன்னே தெரியாது. எம்ஜிஆர் ஓட்டு போடுங்க, முடிஞ்சு போச்சு. இதை தவிர அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. ஏன்னா அவங்க சாதாரண ஒரு அடிப்படையில வர ஒரு பாமர மக்கள், அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்க இலவசம் கொடுத்தா இன்னமும் கிராமத்துல வாழற சாதாரண ஒரு கஞ்சி குடிச்சிட்டு வர கிழவிக்கு இன்னமும் எம்ஜிஆர் சாகவில்லை என்ற நினைவோடு தான் இருக்கிறார். அவளுக்கு தோணல. ஏன் வாக்களிக்கணும் தோணுது? மத்தியத்தை கேட்க விரும்புகிறேன். அவர் கேட்கிற கேள்வியில நியாயம் இருப்பதாக நினைக்கலையா? 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கலாம். அதுல பெரும்பாலானவர்கள் சினிமா துறையை சேர்ந்தவங்க இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த 2011 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு முதலமைச்சர் சினிமா துறையை பின்புலமாக கொண்டவர், பிரதான எதிர்க்கட்சி தலைவர் அவரும் சினிமா துறையை சேர்ந்தவர். அதைத்தான் அவங்க சொல்றாங்க. ஓகே, அதே அந்த 50 வருஷம் வந்து இன்னி வந்து அந்த சினிமா துறை மக்களை ஆட்சியில் உள்ளவங்களே தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்ப வந்து இன்னி வரைக்கும் ஜெனரேஷன் வந்து வளரலையா கேக்குறேன். அதுதான் நானும் கேக்குறேன். 50 வருஷமா வளர்ந்துருக்கு. ஜெனரேஷன் எங்க திரும்ப முடக்கப்படுது? இந்த இடத்துல நீங்க இலவச பொருட்களை கொடுக்குறீங்களா? நீங்க விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவரா தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அவர் சினிமா பிரமுகர் எதிர்கட்சி தலைவரா தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டுல இன்னைய வரைக்கும் எதிர்கட்சி தலைவரா அவர் செஞ்ச ஒரு செயலை நீங்க குறிப்பிட்டு காட்டுங்க பாப்போம். ஒரு செயல். நான் எதிர்கட்சி தலைவரா இந்த நடந்த ஆட்சிக்கு எதிராக நான் ஒரு போராட்டம் பண்ணேன், நான் இந்த இடத்துல நான் உண்ணாவிரதம் இருந்தேன், நடந்த ஆட்சிக்கு எதிராக. பிள்ளைக்கு சினிமா எடுக்க ஃபாரின் போயிட்டு வர்றார். யாரு? எதிர்கட்சி தலைவர் விஜயகாந்த். ஓகே, சொன்ன அதே சினிமா பிரமுகர் போயிட்டு வர்றார். அதே இடத்துல பிளைட்ல விமான நிலையத்துல கேக்குறாங்க பத்திரிகையாளர்கள், நீங்க என்ன பண்ணீங்க ஒரு மாசம்? நான் தமிழ் நியூஸ் பேப்பரை படிக்கலங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. அவர் வந்து எதிர்கட்சி தலைவர் தாங்க, சரிங்களா? இப்போ பிரசன்ட்ல ஆட்சியில் இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு எதுவுமே நல்லது பண்ணலையா? அதுதான் நான் சொல்றேன். அதே ஆட்சியில இருக்கிறவங்க ஊழல் பண்ணி இருக்காங்க. அதை எதிர்க்க உங்க எதிர்கட்சி தலைவர முடியல. ஏன் முடியல? முடியலன்னு போராட்டம் கேந்திர மக்கத்திக்கிட்டு இருக்கோம். ஏன் எங்களோட வழி தெரிஞ்சவன் அந்த இடத்துல எதிர்கட்சி தலைவரா இருக்கணும்னுட்டு, எங்க வழி தெரிஞ்சவன் எதிர்கட்சி தலைவரா இருந்தா அங்க ஆப்போசிட்ல ஆட்சி பண்ற ஆளு என்ன தப்பு பண்ணான்னு எனக்காக குரல் கொடுப்பான். எனக்காக ஒரு தலைவன் அந்த இடத்துல இருந்தானா எனக்காக அவன் குரல் கொடுப்பான். எனக்காக அந்த இடத்துல ஒரு தலைவன் இல்ல. ஏன் தெரியுமா? அவன் சினிமா பிரமுகர் இருக்கான். 35 கோடி 40 கோடி சம்பளம் வாங்குறான். சினிமா ஏசில பிளைட்ல போயிட்டு வரான். இங்க ஒருத்தன் பஞ்சர் ஓட்டி சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கான். அவனோட நிலைமை இவனுக்கு தெரியல. அவன் பிளைட்ல போயிட்டு வரான். பிள்ளைக்காக. யாருக்காக? பிள்ளைக்காக ஃபாரின்ல போய் ஷூட் பண்ணிட்டு வராரு உங்க எதிர்கட்சி தலைவர். அவர் ஒரு சினிமா பிரமுகர். இதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? ஒரு நிமிஷம். நீங்க சொல்றீங்கல்ல சினிமா பிரமுகர் அவர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னு கேக்குறீங்கல்ல. இப்போ நான் ஒருத்தங்க ஆட்சியிலே இருக்காங்க, அவங்களுக்கு எதிரா நீங்க இப்படி தப்பு பண்றீங்க அப்படின்னா ஒரு நாள்ல அவங்கள கொஸ்டின் கேட்க முடியாது. அது யாருக்காவது தெரியுமா? என்ன ஒரு நல்ல கொஸ்டின்? ஒரு நல்ல கொஸ்டின் கேட்க முடியாது. உங்களை ஓட்டு போட்டு ஒரு நல்ல கொஸ்டின். ஒரு நிமிஷம் தெரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் படிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. இது வந்து பேசிக் சிவிக்ஸ்லயே வந்திருக்கு.
ஒருத்தங்க பதவியில் இருக்காங்க, அவங்க மேல நம்ம வந்து சார்ஜ் ஃபைல் பண்றோம் அப்படின்னா 20 டேஸ்க்கு முன்னாடியே ப்ரையர் நோட்டீஸ் கொடுத்திருக்கணும். நாங்க கோர்ட்ல கேஸ் போட சொல்ல, இந்த இடத்துல ஊழல் நடந்து நாங்க கோர்ட்ல கேஸ் போட சொல்ல. எதிர்கட்சி தலைவரா இருந்தா 20 டேஸ் நோட்டீஸ் அவர் கொடுத்திருப்பாரு. கொடுத்து அதுக்குள்ள அந்த 20 டேஸ் நோட்டீஸ் விசாரணைக்கு வரதுக்குள்ள அந்த பர்టిక్యులர் தப்ப வந்து அவரால சரிபடுத்த முடியும். அந்த 20 டேஸ் தான் உங்க தலைவர் ஃபாரின் போயிட்டு வந்திருக்காரு. அப்படியே நீங்க நினைக்காதீங்க. அந்த 20 டேஸ் தான் நீங்க எப்படி நீங்க உட்கார்ந்து பார்த்த மாதிரி சொல்லாதீங்க. 20 டேஸ்ல ஆதாரபூர்வமா நான் காட்டுறேன். ஆதாரபூர்வமா நான் காட்டுறேன். ஒரு அடிப்படையான நீங்க சொல்றது எதிர்க்கட்சியவே தான் நீங்க சொல்றீங்க. இப்போதைக்கு நீங்க பிரசன்ட்ல இருக்கிற ஆட்சியை பத்தி எதுவுமே பேச மாட்டீங்களே. எதிர்க்கட்சின்னு சொல்றீங்களே. இப்ப வந்து சினிமா துறையில இருக்கிற ஆட்சியில் உள்ளவங்க வந்து என்ன பண்ணல அது சொல்லுங்க. நாங்க சொல்ல வருது என்னன்னா, இப்போ ஒரு சினிமாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹீரோவை மையப்படுத்தி தான் கதை மொத்தமும் இருக்கும். அவருக்கு தான் முக்கியத்துவம் எல்லாமே கொடுக்கப்படுது. அதே மாதிரிதான் அதுல சினிமாவில பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. அந்த சினிமா ஒரு படம் வெளியே வர்றதுக்கு எவ்வளவோ பேரோட உழைப்பு தேவைப்படுது. அதே மாதிரி ஒரு சினிமாக்காரர் வந்து இப்போ ஆட்சியில வந்திருக்காருன்னா அதே ஹீரோயிசத்தை நீங்க அவர்கிட்ட எதிர்பார்க்கறீங்க. அதே ஹீரோயிசத்தை அவரை மட்டும்தான் நீங்க மையப்படுத்துறீங்க. அவர் பின்னாடி நல்லது செய்யற நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் நீங்க வாய்ப்பு கொடுக்கறது இல்ல. ஏன்னா இப்போ ஒருத்தருக்கு ஒரு கட்சியில வாய்ஸ் இருக்குன்னா அவர் பேசுறதா மத்தவங்க எல்லாம் கேட்கறங்கிற மாதிரி கொண்டு வரீங்க. ஹீரோக்களா இருக்கிறவங்க அந்த திரைக்காக இயக்குனர் என்ன சொல்றாரோ, வசனகர்த்தா என்ன எழுதியிருக்காரோ அந்த டயலாக சொல்றவர் அதையே நம்புறீங்க. உண்மையான அதாவது திரையில மட்டுமல்ல, அது நிஜத்துல சேவை செய்யக்கூடிய சேவகர்கள் பின்னுக்கு தள்ளப்படுறாங்கிறதா இவங்களுடைய பார்வை. மக்கள் தேர்ந்தெடுக்கிறது பிரபலத்தை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ரெஸ்பெக்ட் தி பீப்பிள் சாய்ஸ். மக்கள் தேர்ந்தெடுத்து எங்க இது நீங்க வந்து 1000 விமர்சனம் செய்யலாங்க. இவர்களை எங்களுடைய தலைவர்கள் எங்களுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்க வேண்டியவர்கள் என்று இந்த நாட்டுடைய பெரும்பாலான மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா, அந்த சினிமா துறை சார்ந்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க நம்ம மக்களை வந்து சினிமா இப்படி நடக்குதுன்னு ஒரு வெள்ளோட்டமா, அது ஒரு ஆடு ஃபர்ஸ்ட் போய் விழுகுதுன்னா பின்னாடி 4 ஆடு போய் விழுகும். அந்த மாதிரி ஒரு வாட்டி விழுங்க, தொடர்ந்து விழுந்துட்டே இருக்கும். அது நம்ம செம்மறியாடு கூட்டம் மாதிரி நம்ம ஆயிட்டோம். ஒரு ஆடு விழுந்துருச்சு அப்படின்னா மத்த ஆடுலாம் வந்து ஐயோ விழக்கூடாதுடா ஜாக்கிரதையா இருக்கணும்னு நினைக்கும். வருஷம் 50 வருஷமா விழுமா போய் செம்மறியாட்டு கூட்டமா ஆக்கிட்டாங்க. இப்ப வரவங்களையும் நிக்க விட மாட்டேங்கிறாங்க. இப்ப எழுந்து நிக்கிறவங்களையும் அடிச்சு துரத்துறாங்க. அவ்வளவுதான். வெளியே போ லாயர் நின்னா லாயர் எதுக்கு நிக்கிறாங்க, நாங்க தான் அடுத்து வருவோம், எங்களுக்கு அடுத்து இவர் தான், இவருக்கு அடுத்து இவர். சார் இப்ப ஒண்ணு சொல்றேன் சார், தற்போதைய மத்திய நிதியமைச்சர் இருக்கிறாரு, அவர் வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தோத்துட்டாரு. ஆனா மக்கள் தானே அவரையும் வந்து தோக்கடிச்சாங்க. மக்கள் காமராஜரையும் கூட தான் தோக்கடிச்சிருக்காங்க. அதனால காமராஜர் நல்ல தலைவர் இல்ல அப்படிங்கிறது அர்த்தமா அப்படிங்கிறது கேள்வி. பல சுவாரஸ்யமான சுவையான வாதங்களை இரு அணியினரும் முன்வைத்து வருகிறார்கள். மேலும் பல பார்வைகள், மேலும் பல கோணங்கள் காத்திருக்கின்றன. நேர்களை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னால் தமிழக அரசியல் தமிழ் சினிமாவை நம்பி இருக்கிறதா? நான் கேட்கிறேன், தமிழக அரசியல் வந்து தமிழ் சினிமாவை நம்பி இருக்கிறது. சினிமா பிரபலங்கள் வரும்போது மக்கள் வாக்களிக்கிறாங்க, அவங்களோட கண்கள் கட்டப்பட்டிருக்கின்றன, மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு விமர்சனத்தை வைக்கிறீங்க. எல்லா சினிமா பிரமுகர்களும் சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சுதா? கண்டிப்பா கிடையாது. எல்லா சினிமா பிரமுகர்களுமே ஆட்சியில வந்து நிரந்தரமா இருக்கிறது இல்ல. படிச்சவங்களும் இருக்காங்க. நடிகர்கள் எல்லாருமே அவங்க செய்யற செயல திரும்ப செய்யறதுனாலதான் மக்கள் அவங்க திரும்ப திரும்ப தலைவரா தேர்ந்தெடுக்கிறாங்க. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது வந்து ஒரு கட்சியில வந்து ஒருத்தருக்கு பணி கிடைக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் அவர் வந்து 2 வருஷமா இருந்தாதான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க. ஆனா இந்த சினிமாக்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவருடைய இமேஜை வச்சு டைரக்டா உள்ள போய் நான் வந்து எம்எல்ஏ நிக்கிறேன், அவர் வந்து ஒரு நாள் கட்சியில இருந்துக்க மாட்டேன், ஜாயின் பண்ணனே எம்எல்ஏ. அப்ப எங்க இருந்து புது இளைஞருக்கு வாய்ப்பு கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அரவிந்த் கெஜ்ரிவால் எத்தனை படத்துல நடிச்சாரு? அரவிந்த் கெஜ்ரிவால் எத்தனை படத்துல நடிச்சாரு? அவரை மக்கள் புதுடெல்லியோட முதல்வராக ஆக்குனாங்களா இல்லையா? எத்தனை மாசம் எத்தனை வருஷம் மக்களுக்காக அவர் சேவை செஞ்சாரு? அவர் படத்துல நடிக்கல, ஆனாலும் ஆட்சியில நின்னாரு இல்ல. ஆட்சியில நிக்கல, அது பொறுப்பு இல்ல. மக்களுக்கு என்ன செஞ்சாங்க? அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி ஒரு நபர் ரொம்ப எளிமையில வந்து மக்களுடைய ஷார்ட் பீரியட் ஆட்சியை அமைக்கிற அளவுக்கு போக முடிஞ்சது. அது போல ஒரு மாற்று ஏற்படும், மாற்றுக்கான ஒரு ஸ்கோப் இருக்கும்போது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களாங்கிறதான் கேள்வி. இப்ப அரசியல்வாதிகள் இருக்காங்க அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா மற்றவர்கள் வரத்துக்கு என்ன தடை? ஒரு நல்ல மாற்று வரும்பொழுது நிச்சயமா மக்கள் ஆதரிப்பாங்க. அது வரைக்கும் மக்கள் அவங்களை நாங்களும் சொல்றோம். அதே அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு சினிமா பிரமுகர் இல்ல, ஆட்சியை பிடிச்சார். அந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம், யாரெல்லாம் கொடுக்கப்பட்டது, எந்த காங்கிரஸ் கட்சியால் கொடுக்கப்பட்டது, என்னென்னலாம் அவரால் ஒரு முதலமைச்சர் அவரால் செயல்பட முடியல. செயல்பாடு வேற விஷயம். அதுக்கான ஸ்கோப்பை
மக்கள் கொடுத்தாங்களா இல்லையா? மக்கள் கொடுத்த ஒரு வாய்ப்பு அவர் பயன்படுத்தி எந்த ஒரு திட்டத்தையுமே நிறைவேற்ற முடியாது. அதுவல்ல இந்த தலைப்பு. ஒரு மாற்றுக்கான தேடல் நிச்சயமா மக்கள்கிட்ட எப்பவுமே இருக்கு அக்ராஸ் த கண்ட்ரி. ஒரு வேற யாரோ ஒருத்தர் மாற்ற எமர்ஜ் ஆகணும். எமர்ஜ் ஆனா மக்கள் எடுக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன தடைன்னு கேட்கிறேன். என்ன தடைன்னு கேட்டு இருக்கீங்க. அதாவது இருவரும் கட்சிகளா இருக்கக்கூடிய பதவியில் இருக்கவங்க சினிமாக்காரங்களா இருக்காங்க. இங்க மாற்ற ஒரு கட்சி வரணும்னா அதுக்கு பணம் முக்கியமான பலமா இருக்கணும். அது கட்சி ரன் பண்ணதா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் பணம் முக்கியமான பலம். இப்போ நீங்க கம்யூனிஸ்ட் கட்சியை எடுத்துக்கலாம். அங்கிட்ட அவங்க நிக்கிறாங்க தேர்தலாம் மாத்தி கூட்டணி தான் சேர்ந்துகிட்டு இருக்காங்க. ஏன் தனி கட்சியா வர முடியல அவங்களால? பணம் இல்ல அவங்ககிட்ட. ஒரு பிரச்சாரம் செய்யணும்னாலும் சரி ஊர் சுத்தணும்னாலும் சரி பணம் வேணும். ஒரு சினிமா பின்புலங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய பண பலத்தை தருது. பணம் 40 கோடி சொல்றது நல்ல ஒரு வேல்யூவா பாயிண்ட். அந்த அளவுக்கு விரக்தி தேவையான தெரியல. ஒவ்வொரு கட்சியுமே இன்னைக்கு அரசியலுக்கு போறாங்கன்னா அதுக்கு செலவிடுறது கோடிக்கணக்கில் தான் பண்றாங்களே தவிர யாராவது ஒரு கோடி பணம் ஒரு ரூபாய் கூட செலவு பண்ணாம அரசியல் என்ன ஜெயிச்சிருக்காங்களா? பதில் சொல்லுங்க. அது செலவு பண்ணாம இருக்காங்க, சம்பாதிச்சிருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அவனால அரசியல்ல நிக்க முடியும். படிச்சவனால முடியாது. அரவிந்த் கெஜ்ரிவால் இந்திய வருவாய்த்துறையில பணிபுரிஞ்சவர். சட்டத்திட்டங்களை பத்தி அவருக்கு தெரியும். அங்க ஊழல் நடந்ததுன்னு அவருக்கு தெரியும். தெரிஞ்சதுனாலதான் அவர் அரசியல் நின்று மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்தாரு. அதனாலதான் தகவல் அறியும் சட்டத்தையே மக்கள்கிட்ட அவர் பரப்புனாரு. அப்படி இருந்தும் அவரால் லோக்பால் அந்த எதனால அவரால் கொண்டு வர முடியும்? அவருக்கு அந்த அளவுக்கு. அது போல அரவிந்த் கெஜ்ரிவால்கள் டெல்லியில எமர்ஜ் ஆக முடியும். இங்க தமிழ்நாட்டில் உருவாக்குறதுக்கு என்ன தடை? யார் தடை? தேர்தல் கமிஷன் தடை போடுதா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஏதாவது ஜீவோ போட்டுருக்காங்களா? சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்களா? அவசர சட்டம் கொண்டு வந்திருக்காங்களா? டெல்லியில இருக்கக்கூடிய டெல்லியில இந்த சினிமாக்காரங்க ஆட்சி அப்படின்றது தலை தொங்கி கிடையாது. இங்க தமிழ் அந்த ஒரு சினிமா நம்ம பார்க்கணும். தமிழ்நாடு போல எந்த ஒரு மாநிலத்திலையும் தொடர்ந்து சினிமா துறையை சேர்ந்த பிரமுகர்கள் have not been at the helm of affairs. அப்படி பார்க்கும்பொழுது மற்ற மாநிலங்களை விட நமக்கு கூடுதலாக ஒரு ஹீரோ வர்ஷிப் அப்படிங்கிறது இருக்கு. இந்த ஒரு ஃபேக்டர் ஏன் நினைக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தேசியமயமாக்கல், அதாவது ரிவர்ஸ் எல்லாம் நேஷனலைஸ் ஆக்கணும் அப்படின்னு வரப்போ எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்ன முதல் ரஜினிகாந்த் சார். அவர் சொல்லிருக்காரு, நான் அமௌண்ட் கொடுக்குறேன், என் சொந்த காசுல நான் என் நாட்டுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதே போல பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்த ஸ்வச் பாரத் திட்டத்தை வரும்போது அதில் அர்ப்பணித்துக் கொண்டார் கமல்ஹாசன். அதையும் சேர்த்து கமல்ஹாசனுக்கு அதே ரஜினிகாந்த் நான் கேள்விக்காரு. அதே ரஜினிகாந்த் கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர் சொல்லி வாங்கிட்டாங்க. பிரமுகர் தானே. நான் அரசியல் வந்தா நல்லது செய்வோம் சொல்றாரு. ஏன் எல்லா நதியும் அரசியலுக்கு வரலையா? 40 நதி 100 நதி அப்புறம் எப்படி சொல்றாரு? நான் நதியை இணைக்க அவரால் என்ன முயலுமோ என்ன பண்ண சொல்லுங்க. ஒரு படத்துக்கு 30 கோடி வாங்குறாரு. சரி வாங்கட்டும், அவரோட சம்பளம். நதிகளை இணைக்க நான் பணம் தரேன். எப்பலும் தராரு? எந்த வருஷத்துல இருந்து அவர் நடிச்சுன்னு இருக்காரு? இந்த 2017 ஆரம்பிச்சா நான் பணம் தரேன்னு சொன்ன முதல் ஆள் அந்த திட்டம் ஒன்னும் ஆரம்பிக்கல. அந்த திட்டத்தை ஆரம்பிச்சது பொறுப்பு இல்லையே. அதுக்கு அவர் பொறுப்பா? அது அவர் பொறுப்பா? நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாரா, வர வேண்டுமா என்ற நீண்டகால விவாத பொருள், இதை ஒட்டிய விவாத பொருள் இருக்கிறது. விவாதிக்காமல் இருக்கலாமா? அதை பற்றி விவாதிப்போம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னாலே. நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாராங்கிறது அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் ஒரு $1 மில்லியன் கேள்வியாக இருக்கிறது. உங்களுடைய பார்வையை நான் கேட்க விரும்புகிறேன். ரஜினிகாந்த் ஏன் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? இப்போ அவர் அரசியல் இல்லாமலே ஒரு திட்டம் வருது அப்படின்னா தன்னால அந்த உதவிய நான் குடுக்கறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் வந்தா நல்லா இருக்குமே. அவர் வராமலே இவ்வளவு பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க தெரியுமா? ஆட்சியில இல்லாதப்பயே இப்படி செய்யறாரு, வந்தா என்ன செய்வாரு? இதான் நாங்க ஃபால்ட்னு சொல்றோம். இப்ப நீங்க இப்படி ஏத்தி டிஆர்பி ஏத்தி விட்டு அரசியலுக்கு வருவான்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா அவர் தான் வரணும் அப்படின்னு சொல்லல, வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்றோம். ஆமா, அவர் இப்ப பாத்தீங்கன்னா நடிகர் அப்படிங்கிற ஒரு சிறப்பு சாணத்துல இருக்காரு. அவர் நீங்க அரசியலுக்கு இழுத்து அவரை ஒரு சாக்கடை சாணத்தை கொண்டு வந்துட கூடாது அப்படின்னு ஒருத்தர் அரசியலுக்கு வர்றதுக்கு அதை வரவா வேண்டாமான்னு யோசிக்கிறதுக்கு இவ்வளவு நாள் எடுக்கிறாருன்னா மக்களுக்கு ஒரு நல்ல திட்டம், அதுக்கு மக்கள் எப்படி யோசிப்பாங்கிறத யோசிச்சு அவர் காலத்தை ஓட்டிடுவாரு தவிர அவர் ஒரு முடிவை ஆளுத்தனமா எடுக்க சொல்லுங்க. வர்றேன்னா வர்றேன்னு சொல்லிட்டு வரலன்னா வரல.
ஏதாவது ஒண்ணு ஆணித்தனமா சொல்லுங்க. பல வருஷமா நான் வருவேனா வரமாட்டேன்னு அவரே இவ்வளவு நாள் யோசிக்கும் போது ஒரு நல்ல திட்டத்தை அவர் எத்தனை நாள்ல கொண்டு வருவாரு? அந்த நம்பிக்கை எப்படி வரும்? எக்ஸாக்ட்லி. அரசியல் அப்படிங்கிறது ஒரு சேவை அப்படிங்கிறது பார்வை உங்களுக்கும் இருக்கு இல்லையா? அதுல மாற்றுக்கிறது இல்ல. அப்படி இருக்கும் பொழுது ரஜினிகாந்த் மீது அதீதமான எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கிறது, அவருடைய ரசிகர்கள் இருக்கிறது, பலருக்கு இருக்கிறது. வரலாமே. வாட் ஸ்டாப்ஸ் ஹிம்? அதாவது அதற்கான சமயம் இன்னும் வரல. எப்போ சமயம் வரல அப்படின்னு நான் கேக்குறேன். அதாவது இப்ப தமிழ்நாட்டுல தேர்தல் நடக்கலையா? இல்ல நான் கேக்குறேன், தமிழ்நாடு இதுவரை தேர்தல் வந்து தேர்தல் அவர் இப்போ எவ்வளவு நடந்துட்டு இருக்குது. அப்போ அவர் சொல்ற நேரத்துல தான் தேர்தல் நடக்கலையா? தேர்தல் அவருக்கு ஏதாவது ஜோசியம் கண்டன சொல்லிருக்காங்களா? ஏன் வர்றது இல்ல அப்படின்னு நான் கேட்டுட்டு இருக்கோம். இல்ல அரசியலுக்கு நடிகர்கள் வந்தா ஏன் நடிகர்களா வராங்க? நீங்க வரல ஏன் வரல இன்னால வரைக்கும் ஏன் வரலன்னு கன்சிஸ்டன்ட். அதாவது அவங்க வந்து கன்சிஸ்டன்டா அவங்க என்னை பத்தியே பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ரஜினிகாந்த் இன்னைக்காவது சொன்னாரா நான் வந்து அரசியலுக்கு வருவேன், இந்த சமீப காலங்கள்ல நான் இந்த காலத்துல அரசியலுக்கு வருவேன்? இதெல்லாமே ஸ்பெகுலேஷன். மீடியா ஸ்பெகுலேட் பண்ணது, மக்கள் ஸ்பெகுலேட் பண்றாங்க, அவருடைய ரசிகர்கள் ஸ்பெகுலேட் பண்றாங்க. ஒரு தரப்பு வரணுங்கிறது, ஒரு தரப்பு வேணாங்க. அவர் எந்த இடத்துல நான் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எந்த இடத்துல சொன்னார்? ஆம்பிஷனா வெளிப்படுத்தினாரா? மற்றவர்கள் எதிர்பார்க்கிறாங்க. நீங்க ஒரு விஷயம் செய்யணும்னு எதிர்பார்க்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. பட் நீங்க முடிவு எடுக்கணும்ல. அவர் சொன்னாரு பல தடவை, அது ஆண்டவன் கையில இருக்கு, ஆண்டவன் கையில இருக்கு. அதாவது அவர் பிம்பத்தை உருவாக்கிக்கிறாரு. அவர் படம் ஓடணும்னா அவர் கரண்ட்ல இருக்கணும். அவரை பத்தி நம்ம மக்கள் பேசிட்டே இருக்கணும். அதனாலதான் அவர் சொல்றாரு, ஏன்னா நான் வந்து அரசியலுக்கு வருவேன், நல்லது செய்வேங்கிற மாதிரி படத்துல. ரஜினி படம் ஓடணும்னா ரஜினி வந்து வெளியே வந்து விளம்பரம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ரஜினி வர மாதிரி ஒரு போஸ்ட் ஓட்டினா போதும். இப்படி நடிகர் நம்பி ஏமாறி நாடு இருக்கு. நீங்க அப்ப ஏமாளிகள் தமிழக மக்களை நீங்க வந்து எப்படி சொல்லலாம்? நம்பிட்டு சினிமாக்காரங்க வந்து நமக்கு நல்லது செய்வாங்க இவ்வளவு நாள் நம்பிட்டு தானே இன்னும் இருக்கீங்க. நல்லது செய்யறதுனாலதான் 50 வருஷமா சினிமாக்காரங்க இன்னும் தமிழ்நாட்டுல அரசியல் இருக்காங்க. மத்த யாரு அவங்க இப்போ நல்லது செய்வாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றீங்க. நல்லது செய்யல நீங்க எப்படி பிம்பத்தை கிரியேட் பண்ணலாம்? நீங்க எப்படி கிரியேட் பண்ணலாம்? ஆதாரம் இருக்கு. எஃபில ஒரு நபர் வந்து அவரை பத்தி ஒரு கடிதத்தை எழுதியிருக்காரு. நீங்க ஏன் சூர்யா வந்து அகரம் ஃபவுண்டேஷன் வச்சாரு, விஜய் வந்து நிறைய மக்களுக்கு தொண்டு தாழ்த்தக்குடியில இருக்கவங்களுக்கு நிறைய உதவி செய்யறாருன்னு சொல்லி எழுதியிருக்காரு. இப்படி ஒவ்வொரு நடிகர்களும் ஒவ்வொரு உதவியை செய்யும் போது நீங்க மட்டும் ஏன் எந்த உதவியும் செய்யலாம் அப்படின்னு அவருடைய பேரால இன்னைக்கும் நலத்திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு சொந்தமான திருமண மண்டபத்தை கூட ஒரு பப்ளிக் காசுக்காக கொடுத்தவர் அவர். இது நிர்ணயிக்க அந்த திருமண மண்டபத்துல யார் யார் திருமணம் நடைபெறுது? ஒரு ஏழை குடும்பங்களோட அவங்களோட திருமணம் நடைபெறுது. சார்ஜ் என்ன? அது வந்து இட் ஹஸ் பீன் டெடிகேட்டட் ஃபார் பப்ளிக் காசுங்கிறது நீங்க பார்க்கணும். இதை தாண்டி ஒரு நலத்திட்டங்கள் அவரது பேராலையும் அவர்களுக்கு திருமணம் கொடுத்ததுனால அவர் பெரிய தலைவராக முடியாது. கோடி கோடியா சம்பாதிக்கிறாரு, கர்நாடகால கொடுக்கிறாரு. அங்க 1 லட்சம் ஊழியர் வேலை வாங்குறாரு. 1 லட்சம் ஊழியர்களுக்கு அவர் சம்பளம் கொடுத்துருக்காரு. இங்க தமிழ்நாட்டுல சம்பாரிச்சு இது யாருமே கண்டுக்கல. எந்த அடிப்படையில சொல்றீங்க? எந்த அடிப்படையில நீங்க தேடலாம். இதே தந்தி டிவில கிட்டத்தட்ட இதே தந்தி டிவில அவரு லிங்கா படத்துக்கு முன்னாடி பாடல் வெளியிட்ட சொல்லியிருக்காரு, நான் அரசியலுக்கு வந்தால் நல்லது செய்வேன். இவங்க விரல் விட்டு என்ன சொல்லுங்க, மண்டபத்தை குடுத்துட்டு அவர் தலைவராக அரசியலுக்கு வந்து நல்லது செய்வேன் ரஜினிகாந்த் சொல்லல. என்னுடைய கேள்வி சார், ஏன் நடிகர் தான் வந்து அரசியல் வந்து நல்லது செய்யணுமா? ஏன் ஒரு நடிகர் நடிகராவே இருந்துகிட்டு நல்லது செய்யக்கூடாதா? என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? அவங்களோட கேள்வி என்னன்னா, ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியலுக்கு மாற்றா மற்றொரு நடிகரே இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன் வேற யாரையும் நோக்கி உங்களுடைய பார்வை போக மாட்டேங்குது? இன்னைக்கு வந்து ஜெயலலிதா, கருணாநிதி அவர்கள், விஜயகாந்த் அப்படின்னா இதுக்கு மாற்றா ஏன் திரு ரஜினிகாந்த் அவர்களை பார்க்கிறீங்க? வேற யாரும் உங்களுக்கு ஆப்ஷனே தெரியலையா? நீங்க எல்லாம் இப்ப பேசிட்டு இருக்கீங்க, திரை உலகத்தை சார்ந்தவங்க தான் தலைவரா வரணும்னு பேசிட்டு இருக்கீங்க. நீங்களும் ஒரு இளைஞர்கள் தானே, நீங்களும் ஒரு மாணவர்கள் தானே, ஏன் நீங்க வந்து அரசியல்ல வரணும்னு ஏன் நினைக்க மாட்டேன்றீங்க? பதில் சொல்லுங்க. இப்ப நீங்க சொன்னாங்க இவ்வளவு 50 வருஷமா வந்து இளைஞர்கள் மக்கள் வந்து முட்டாளா நினைச்சிருக்கீங்க. ஏன் முட்டாளா நீங்களும் தானே இருக்கீங்க, நீங்க ஏன் வர மாட்டீங்கன்னு நான் கேக்குறோம். அவ்வளவுதான். நான் போய் எலெக்ஷன்ல நிக்கிறேன், எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னா யாராவது எனக்கு ஓட்டு போடுவாங்களா? என் காலேஜ் மேட்ச் போடுவாங்க, என் சொந்தக்காரங்க போடுவாங்க. அதை தாண்டி நீங்க அதுக்கு அரசியல் அடித்தளம் போடணும், அதுக்கான ஒரு பயிற்சி. அதுக்கு வந்து எனக்கு வந்து சில இயர்ஸ் ஆகும். இப்போதைக்கு எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா ஒருத்தர் வந்து மக்களுடைய தொடர்புல இருக்காரு, அவருக்கு எதுவும் தெரியல அப்படின்னாலும் அவருக்கு வந்து சில நாட்கள் போதும்
ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது. ஏன் இந்த ஒரு இன்ஸ்டன்ட் பாப்புலாரிட்டி வந்து இதற்கான ஒரு சக்சஸ் ரூட்டா இருக்கணும்? எவ்வளவு பேர் அடித்தள மக்களோட தொடர்புல இருக்காங்க, நீங்க இருக்கீங்க, எவ்வளவு துறையை சேர்ந்தவங்க இருக்காங்க. Why give that privilege to that those people alone? ஏன்னா அவங்க வந்து சினிமா துறையில ஒவ்வொரு உண்மை சம்பவமான கதாபாத்திரத்துல நடிக்கிறாங்க. அப்ப வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி இடத்துல எல்லாம் கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி அத பத்தி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இருக்காங்க அவங்க வந்து டைரக்டரை இந்த மாதிரி சொல்லும் போது தெரிஞ்சுக்கிறாங்க, இந்த ஒரு கதாபாத்திரமா வாழும் போது தெரிஞ்சுக்கிறாங்க. நேரடியாவே மக்களை பார்க்கக்கூடிய எவ்வளவு சமூக சேவகர்கள் இருக்கிறாங்க, வாழ்க்கை இந்த மக்கள் பிரச்சனைக்காகவே அர்ப்பணித்த எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்கள சூஸ் பண்ணாம சினிமால நடிக்கிறாங்க, இந்த காட்சியில் நடிக்கிறாங்க, அதனால தெரியுங்கிறது ஒரு தகுதியா நீங்க சொல்லுங்க. ஏன்னா வந்து அவங்க யாருமே முன் வர மாட்டாங்க. யார் முன் வரல? முன் வரலையா? நீங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது இல்லையா? எவ்வளவு இன்னைக்கு சினிமா துறையை சேர்ந்தவங்க தவிர யாருமே வந்து பொதுத்துறையில் ஈடுபடலையா? தமிழ்நாட்டுல எவ்வளவு பேருக்கு இங்க வாய்ப்பு கொடுத்திருக்கு? எவ்வளவு அரசியல் கட்சிகள் இருக்கு, எவ்வளவு தலைவர்கள் இருக்காங்க, எவ்வளவு சமூக அமைப்புகள் இருக்கு. அந்த தலைவர்கள் எல்லாம் சொல்ற மாதிரி வாய்ப்பை வந்து நாங்க வந்து ஏற்படுத்திக்கிறோம். வாய்ப்பை நாங்க தெரியல, நாங்க வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறோம். அதே மாதிரி நீங்க வாய்ப்பை ஏற்படுத்திக்க வேண்டியதானே? வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டா மட்டும் முயற்சி பண்ணணும், நீங்க அதை செயல்படுத்தணும். நாங்க முயற்சி பண்ணனாலதானே நாங்க வரோம். நீங்க அதே மாதிரி நீங்க முயற்சி பண்ணி வாய்ப்பை ஏற்படுத்திக்க வேண்டியதானே? வாய்ப்பு நடிகர்கள் எல்லாம் அவங்க முயற்சி பண்ணனால்தான் நடிகர் ஆனாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க புகழோட உச்சிக்கு போய் இங்க அரசியலுக்கு வராங்க. நீங்க ஏன் அதை பண்ண மாட்டேறீங்க? நீங்க ஏன் முயற்சி பண்ண மாட்டேறீங்க? எதுவுமே அந்த அளவுக்கு நீங்க ஏன் முடிவு எடுக்க மாட்டேறீங்க? நாங்க முயற்சி பண்ணனாலதான் இப்ப வரைக்கும் இந்த தமிழ்நாடு இந்த அளவுக்கு இருக்குது. சரிங்களா? இல்லைன்னா இருக்காது. நீங்க சொன்னீங்களா, நான் என்ன ஓட்டு போட மாட்டேன், சுயேட்சா நின்று ஒருத்தர அடிச்சு துரத்துற நாடு இது. அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ வந்து வாய்ப்பு கொடுக்க மாட்டோம் ஆனா வாய்ப்பு இதே இளைஞர், இதே நீங்க இளைஞர் தானே, எல்லாம் ஓட்டு போடுறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதாவது 3வது சின்னமா நோட்டான்னு ஒண்ணு இருக்கு தெரியுங்களா? அதை நீங்க தேர்ந்தெடுத்து போட வேண்டியதானே? சரியான ஆட்சி இல்லைன்னு சொல்லிட்டு போட வேண்டியதானே? ஏன் நீங்க போடுறது? நோட்டை போட்டனால என்ன பயன் வந்தது? அதாவது நான் கேட்க வர்றேன், நோட்டை மட்டும் மறு அரசியல் வருது. அதாவது ஒரு கட்சியில அந்த தொகுதியில நிக்கிற யாருமே தேவையில்லை, நோட்டோ போட்டாங்கல்ல, நோட்டோ போட்டவங்களுக்கு என்ன நடந்தது? மறு தேர்தல் வருது. எங்க வந்தது? இப்ப இருக்கக்கூடிய நோட்டா பெசிலிட்டியின் படி, நோட்டாவுடைய திட்டம் படி மறுதேர்தலுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கறதையும் நான் பதிவு செய்தாக வேண்டும். பல்வேறு கேள்விகள், பல்வேறு பார்வைகளை இரண்டு அணிகளும் இந்த தலைப்புல முன்வைத்து வருகிறார்கள். மேலும் கேட்போம், மேலும் விவாதிப்போம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னால். நேர்களே, தமிழ் சினிமாவை பெரிதும் சார்ந்திருக்கிறதா தமிழக அரசியல்? இது தவறா சரியா? இதுதான் இன்றைய இளைஞர் அணியுடைய பிரதான தலைப்பு. இதைத்தான் இன்றைய நிகழ்ச்சி விரிவாக விவாதித்து வருகிறது. உங்களுடைய பார்வை. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, செல்வி ஜெயலலிதா, கருணாநிதி இவங்களெல்லாம் விட இந்த ரஜினிகாந்த் சொல்றீங்கல்ல, அவங்களெல்லாம் விட வேற துறையில உள்ள தலைவர்கள் நீங்க தேர்ந்தெடுக்க மாட்டீங்க. அப்துல் கலாம் தேர்ந்தெடுக்கலாம், எம்.எஸ். சுவாமிநாதன் தேர்ந்தெடுக்கலாம். ஏன் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க? அவங்க எல்லாம் அரசியல நிக்கலையப்பா. திரைத்துறையை சார்ந்தவங்க வரணும்னு விரும்புறீங்க, ரஜினிகாந்த் வரணும்னு மனதார விரும்புறீங்க. ஏன் அப்துல் கலாம் போன்ற இல்லாட்டி பல்வேறு துறைகள்ல தனக்கென முத்திரை பறித்த பொருளாதார வல்லுநர்களோ, அறிஞர்களோ, சயின்டிஸ்டோ வரணுங்கிற ஒரு எண்ணம் கூட நமக்கு வர மாட்டேங்குது? ஏன் நம்மளுடைய எண்ணம் எல்லாம் ஒரு ஹீரோ வர்ஷிப் சார்ந்தே இருக்கிறது? ஏன்னா அவங்கதான் பொது வாழ்க்கையில வந்து என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது என்னன்னு சொல்லிட்டு ஒரு அறிவியலாளருக்கு தெரியாதா? ஒரு பொருளாதார வல்லுநருக்கு தெரியாதா? ஒரு அறிஞருக்கு தெரியாதா? இல்ல இப்போ வந்து அவங்க செய்யற ஃபர்ஸ்ட்ல இருந்தே இவங்க சொல்றது என்னன்னா, சினிமால இருக்கவங்க வந்து மத்தவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கறது இல்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இப்போ ஒரு சினிமால இருக்கிறவங்க வாய்ப்பு கொடுக்கறத விடுங்க, நமக்கு அந்த மனோபாவம் இருக்கிறதா? மற்ற பல வல்லுநர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு, ஒரு சிறந்த வழக்கறிஞர்களுக்கு, சிறந்த சட்ட வல்லுநர்களுக்கு, சிறந்த பொருளாதார வல்லுநர்களுக்கு, சிறந்த அறிவியல் ஆய்வாளர்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் நம் மத்தியில் நாம் விதைக்கின்றோமா? நாம் இருக்கு. ஏன்னா இப்ப நிறைய பேர் இப்பவே சொன்னாங்க நோட்டாக்கு வந்து ஓட்டு போறோம்னு. ஏன் ஓட்டு போறோம்னா இருக்கவங்க நமக்கு பிடிக்கல, புதுசா யாராவது வரணும். நோட்டாக்கு எவ்வளவு வாக்குகள் பதிவாயிருக்கு? சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல ரொம்ப 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 குறைவு. நான் வந்து ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கணும் தான் இருக்கும், நோட்டா வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. சோ அது ஒரு நோட்டா போட்டாலும் யூஸ் இல்லன்னும் போதுதான்
சரி வேற வழியே இல்லாம இவங்க 2 பேர்ல யார் பெஸ்டா இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சு சிலவங்க நோட்டா போடாம இருந்துட்டாங்க. சரி, மூணாவது பெஸ்டா நீங்க ஏன் வந்து திருப்பி அவர் ஒரு திரைப்பிரமுகர் ரஜினிகாந்த் வரணும், விஜய் வரணும்னு நினைக்கிறீங்க? ஒரு அவர் கேட்டது போல ஒருத்தர் MS சுவாமிநாதன் அரசியலுக்கு வரணும், அப்துல் கலாம் போன்ற ஒரு அறிஞர் வரணும், ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இப்ப ரஜினி ஒரு நடிகர் வந்து ஒரு செயலை செய்யறாரு, இல்ல ஒரு சேவை செய்யறாரு, அவர் நற்பணி மன்றம் செய்யறாருன்னு கூட வச்சுக்கோமே, அவங்க செய்யற சேவை வந்து நமக்கு தெரியுது. இதுவே ஒரு சயின்டிஸ்டோ இல்ல ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரோ அவங்க செய்யற சேவை வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியறது இல்ல. பப்ளிசிட்டி தான் முக்கியம். இவங்க சொல்றாங்க நடிகர் தான் செய்ய முடியும், நடிகர் தான், நீங்க நடிகர் தான் வந்தா நல்ல செய்வான்னு சொல்றீங்க. ஆனா இன்றைய இளைஞர் நாளைய நாட்டின் தூண் அப்படின்னு அப்போ நீங்க அரசியலுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டேங்க. நடிகர் தான் வரணும், அப்ப நாங்க எல்லாம் நடிகர் தான் ஆகணும் சொல்றீங்க. நடிகர் வந்தா தான் செய்வாங்க நல்லது, அப்ப நீங்க செய்ய மாட்டாங்க. அப்ப நீங்க ஆட்சியில் நிப்பீங்களா? நீங்க நிப்பீங்களா? அப்ப நீங்க சம்மதிப்பீங்களா? நாங்க சம்மதிக்கிறோம். நீங்க நிப்பீங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? உங்களால வந்து எவ்வளவு ஓட்டு வாங்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? அதே கேள்வி 2 பேருக்கிட்டையும் நான் வைக்கிறேன். உங்க ரஜினிகாந்த், உங்க விஜயகாந்த், உங்க ஜெயலலிதா செஞ்ச சேவையை விட நல்லக்கண்ணு ஐயா செஞ்சிருக்காரு. ரஜினி அரசியலுக்கு இதே வேலை ரஜினி அரசியலுக்கு வர விரும்பல, நாங்க விருப்ப போறோம். நீங்க மாறு தட்டி சொல்றீங்க, நான் மாறு தட்டி சொல்றேன். நல்லக்கண்ணு ஐயா வர ஆசைப்படல, அரசியல் தலைவரா பிரதமராக ஆசைப்படல, முதலமைச்சர் ஆகப்படல. நான் ஆசைப்படுறேன் ஏன் நல்லக்கண்ணு ஐயா முதலமைச்சர் ஆகணும். நீங்க வரவிருக்க மாட்டீங்க. உங்க ரஜினி பிம்பத்தை எதுக்கு நீ முன்னெடுத்துறீங்க? ஏன் வரல அவரு? அதான் நானும் கேட்கிறேன், உங்க தலைவர் ஏன் வரல? ஆர் நல்லக்கண்ணு சுதந்திர காலத்துல இருந்து இனி வரைக்கும் பொது வாழ்க்கையில இருக்கிறாரு. அவர் அரசியல் நான் கேக்குறேன், உங்க ரஜினி வந்து இலகுவா பழகுறாரு, எளிய மக்கள்கிட்ட அவரோட இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்றீங்க. நல்லக்கண்ணு ஐயாவோடய ஒரு சேவை அதிகமா செஞ்சுட்டாரு நாட்டுக்கு. இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லக்கண்ணு ஐயாவோட அவர் உயர்ந்த மனிதர். அவர் வர ஆசைப்படலன்ற போது நீங்க வந்து இல்ல, நீங்க வந்தால் எங்கள் நாடு முன்னேறும், எங்கள் வளர்ச்சி அதிகாரம், பொருளாதாரம் உயரும், எங்கள் மக்களுக்கு எல்லாம் செல்வாக்கும் பெற்று எல்லாம் நலமாக வாழ்வார்கள் அப்படின்னு சொல்றேன். அப்படின்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணும்போது எங்க நல்லக்கண்ணு ஐயா நான் வரணும் ஆசைப்படுறேன், நீங்க ஒரு ஆள் பின்னாடி வந்து நிக்க மாட்டீங்களே. ஏன் நல்லக்கண்ணாரு யாருன்னே தெரியாது, முக்காவாசி பேர் நல்லக்கண்ணு யாருன்னே தெரியாது. யாரு நல்லக்கண்ணு? எங்க பக்கத்து வீட்டு தாத்தா, முடிஞ்சு போச்சு. எப்படி தெரியும்? எப்படி அந்த பிம்பத்தை நீங்க பின்னாடி வரீங்களா? நான் போறேன், என் நல்லக்கண்ணு பின்னாடி நான் போறேன், நீங்க பின்னாடி வரீங்களா? நீங்க வர போகிறீங்க? எவ்வளவு பேருக்கு நல்லக்கண்ணு யாருன்னு தெரியும்? இல்ல எனக்கு தெரியும், நான் அப்பா சொல்லி நான் கேட்டிருக்கேன், பட் எனக்கு டீடைல் தான் தெரியாது. பிகாஸ் எனக்கு தெரியும் பத்தி உங்களுக்கு சொல்லல. எனக்கு அவரு நல்லக்கண்ணுன்ற பேரை மட்டும் மென்ஷன் பண்ணி அவர் ஒரு சேவகர் அதோட முடிச்சிட்டாரு. அப்பா ரஜினிகாந்த்ன்ற பிம்பத்தை உங்க அப்பா கிரியேட் பண்ணிட்டு அந்த இடத்துல அப்பா கிரியேட் பண்ணது இயல்பா தானா கிரியேட். நான் யாரையாவது தெரியலன்னு சொல்லி நான் யாரையாவது அப்போ உங்களுக்கு நாளைக்கு நாங்க நடிகரா வந்தா தான் உங்க கண்ணுக்கு தெரியும். அப்ப நாங்க சாதாரண இருந்தா உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது. ஒரு இவ்வளவு பெரிய சுதந்திர போராட்ட தியாகி, நல்ல பாடுபட்டவரு, எவ்வளவோ கொண்டு வந்து முயற்சி செய்தவரே உங்களுக்கு தெரியலையா? இந்த சாதாரண ஒரு இளைஞர் நாளைக்கு அரசியலுக்கு வந்தாங்க, நீங்க ஓட்டு போடவா செய்யுங்க? உங்களுக்கு வந்து நான் நடிகரா இருந்து அப்படி பிரபலம் ஆயிட்டோம்னா என்ன வந்து ஓட்டு போட்டுருங்க. எனக்கு பேசிக்கலாம் ஒரு நிமிஷம். அவர் எனக்கு முன்னாடி இருந்து இருக்காரு, இவ்வளவு காலமா சேவை செய்யறாரு சொல்றீங்கல்ல. ரஜினிகாந்த் நான் பிறந்ததுல இருந்து படத்துல நடிக்கிறாரு, நான் காலமா இருக்காரு. ஆனா அவரை வந்து ஒரு தலைவராக்கணும், அவர் அதிகாரத்துக்கு கொண்டு வரணும் நீங்க நினைக்கல. மாறா ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரணும் முடிவே இருக்கலாம், அவர் வரணும் வந்தா நல்லா இருக்கும். அண்ணா சார் யார் யாருக்கு தெரியும்? அண்ணா சார் யார் யாருக்கு தெரியும்? எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஒரே ஒரு காரணம், அண்ணா சாருக்கு நல்ல பப்ளிசிட்டி இருக்குது. நல்ல பப்ளிசிட்டி இருக்கிற ஒரு ஆள் தலைவராக வர முடியும். பிரபலமானவர்கள், சினிமா துறையில தனக்கென முத்திரை பதித்தவர்கள், இவங்களதான் மக்கள் ஏத்துக்கிறாங்க அப்படின்றீங்க. இவங்க எல்லாரையுமே மக்கள் ஏத்துட்டு இருக்காங்களா? இதே பல தேர்தல்கள்ல வடிவேலு பிரச்சாரம் செஞ்சார். வடிவேலுக்கு பெருங்கூட்டம் கூடியது. எங்க போனாலும் மற்ற பல அரசியல் தலைவர்களை விட அவருக்கு கூட்டம் கூடியது. மக்கள் அவர் பேசினதை கேட்டாங்க, ரசிச்சாங்க, அவருக்கு ஆரவாரம் இருந்தது, வரவேற்பு இருந்தது. ஆனா அவர் சொல்லி மக்கள் ஓட்டு போடலையே. மக்கள் சினிமா பிரபலங்களா இருந்தாலும் கூட இட் சீரியஸ்லி மேட்டர். அவர்கள் மீது நம்பிக்கை இருக்கும் பொழுது, அவர்களுக்கு திறன் இருக்கு அப்படின்னு தெரியும் பொழுதுதானே தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் வராத காரணம் ஒண்ணு இருக்கு. ஏன்னா மக்கள் இப்ப எல்லாரும் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் உண்மையான காரணம். மக்கள் இப்ப சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப சிந்திக்காம இருக்குது அவங்கதான். இளைஞர் இனிமே வந்து கொடுக்க வேண்டாம், அவங்க செஞ்சது கொள்ளடிச்சதெல்லாம் போதும் ஐயா, இனிமேதான் யாருக்காவது கொடுப்போம் அப்படின்னு மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இவங்கதான் ஒன்னும் பொய் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. டெல்லியில இருக்கிற அண்ணா ஹசாரேவை எல்லாருக்குமே தெரியுது.
ஆனா உங்க அணி வந்து பிரதிபலிச்ச நல்ல கண்ணையா திருநெல்வேலி மாவட்டத்துல தான் இருக்கிறாரு. பப்ளிசிட்டி இல்லாததுனால அவர் உங்க அணில யாருக்கும் தெரியல. ஒரு தலைவருக்கு முக்கியமான பகுதி என்பது அவருடைய பப்ளிசிட்டி. அந்த பப்ளிசிட்டியை உருவாக்கி வச்சிருக்கிறது யாரு? அவரை பத்தி நல்லது செஞ்சா பேசுறீங்க, சினிமால நடிச்சா பேசுறீங்க, கெட்டது செஞ்சா பேசுறீங்க. ஆனா இந்த அளவுக்கு போராடின மனுஷனை பத்தி ஏன் பேச மாட்டேன்றீங்க? இது பத்தி உங்களுக்கே தெரியலையே. ஐயா, அப்ப நீங்க அவங்களுக்கு சினிமா வர சொல்றீங்களா? அண்ணா எந்த படமும் வெளியே வரல. அப்ப உங்களுக்கு மீடியாவில வந்து பேசி ஒரு கொஞ்சம் பிரபலமானா தான் நீங்க வந்து ஒரு அரசியல் தலைவரை ஏத்துக்குறீங்க. அப்பனா நீங்க ஒருத்தர் தனியா ஒரு சேவை நல்லது செஞ்சா அவர் ஏத்துக்க மாட்டீங்க. அவரே அரசியலுக்கு வந்து நல்லது செய்வேன் அப்படின்னு பிரதிபலித்தா மட்டும்தான் அவரை ஏத்துப்பேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. நீங்க சொல்லல. இப்ப ஒருத்தர் செய்யற சேவை வந்து எங்களுக்கு தெரியலன்னு தான் சொல்றோம். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அரசியலை வந்து உங்களுடைய கடமை, சரிங்களா? அது சரியா நிறைவேற்றக்கூடியது உங்களுடைய கடமை. அது நீங்க பண்ணாதான் நாங்க மிஸ்டேக்னு சொல்லிட்டு இருக்கோம். அதாவது நீங்க என்ன பண்றீங்கன்னா பப்ளிசிட்டி பின்னாடியே ஓடிட்டு இருக்கீங்க. இவர் எனக்கு தெரியல, அதனால நான் இவர் ஓட்டு போட மாட்டேன். நல்லவனா இருந்தாலும் சரி, கெட்டவனா சரி, கெட்டு போனாலும் சரி, நான் பேசுறேன், நீங்க கேளுங்க. அதுக்கடுத்து நீங்க ரிப்ளை பண்ணுங்க. இவன் நல்லவனா இருந்தாலும் சரி, என்ன கருமத்தை பண்ணிருந்தாலும் சரி, இவனை நான் கண்டுக்க மாட்டேன். என் தலைவன் தூக்கி நிறுத்தினா, 2 பேரும் அடிச்சான், ஃபைட் பண்ணான், நல்லா சண்டை போட்டான், அதனால நான் பப்ளிசிட்டி ஆனா, அதனால நான் அவனை தேர்ந்தெடுப்பேன் என்றால் இது அரசியல் அல்ல. ஆதங்கப்படுறீங்க. தொடர்ந்து 50 ஆண்டுகளுக்கு மேலாக சினிமா பிரபலங்களே ஆதிக்கம் செலுத்துறாங்க தமிழ்நாட்டு அரசியல் அப்படின்னு. மற்ற மாநிலங்கள்ல இல்லாம தமிழ்நாட்டுல இந்த நிலை எதனால இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது நிழலையும் நிஜத்தையும் ஒண்ணு நினைக்கிற மக்கள் இருக்க வரைக்கும் இதை மாற்ற முடியாது. பிம்பத்துல தெரிய எல்லாமே உண்மை. இப்போ ஒரு நடிகர் போய் ஒரு காரியம் செய்யறாரு, நம்ம மக்களுக்காக போராடுறாருன்னா நிஜத்தையும் போராடுவாரு நம்புறாங்க. அது நம்மளுடைய அறியாமை. அதுதான் இன்னி வரைக்கும் இன்னைக்கு வந்து அரசியல வரணும்னு நினைக்கிற சிலர் கூட பயன்படுத்தி யுக்தி அது. அப்ப அரசியல் நம்ம சினிமாவுக்கு போனா மக்கள் நம்ம ஈஸியா நம்புவாங்க. நமக்கு ஒரு பப்ளிசிட்டி. கடந்த சில வருடங்களாக பெருசா இந்த ஒரு 4-5 வருடங்கள்ல யாரும் சினிமா துறையில இருந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுல ரொம்ப சமீபத்தை பார்க்கும்போது இனி வரும் காலத்துல அதற்கான ஸ்கோப் சிலர் உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நிலையை நினைக்கிறீங்களா? ஆமா, நிச்சயமா திரைப்படத்துறை மூலமா நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கண் கூட நம்ம பார்க்க முடியுது. அந்த ஒரு எப்படி அரசியலுக்கு வரணும் அப்படின்னு நோக்கத்துல இருக்கிறவங்க எத்தனை அடிப்படையில் அதை சொல்றீங்க? எதன் அடிப்படையில் அவங்க சினிமா எடுக்கிறாங்களா சார்? சில படம் தெரியும் எந்த நோக்கத்துக்காண்டி எடுக்கிறாங்க நம்ம பார்க்கும்போது தெரியுது. சில நடிகர் எப்படி படத்தை எடுக்கிறாங்கன்னா சினிமா துறையை பிடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக நிறைய படங்கள் இப்ப வெளியே வருது. அரசியலை பிடிக்கணும், அப்படி மக்களை கவரணும் அப்படிங்கிற நோக்கத்தோட பழைய காலத்துல எம்ஜிஆர் மக்கள் எப்படி உள்ள வந்தாரோ அந்த டெக்னிக் இப்ப பயன்படுத்திட்டு இருக்காங்க சில நடிகர்கள். யாருன்னு சொல்லுவீங்களா? நடிகர் விஜய் ஏற்பீங்களா? எத்தனை பேர் அந்த சைடு ஏத்துக்கிறீங்க? மக்களினுடைய நலனுக்காக அவர் வந்தா அது தப்பு இல்லையா? மக்கள் நலன் தான் முக்கியம். அது யார் வந்தாலும் பரவாயில்ல, எந்த துறை வந்தாலும் பரவாயில்ல, மக்களினுடைய நலனுக்காக நாங்கள் ரஜினிகாந்த் எதிர்பார்ப்போம், நாளை விஜய் எதிர்பார்ப்போம், அடுத்து வரக்கூடிய நடிகரை எதிர்பார்ப்போம். இதுதான் உங்களோட நிலை. அப்புறம் விஜய் பையன் நடிக்க வந்தா விஜய் பையனை எதிர்பார்ப்போம். மக்கள் நலனுக்காக சினிமா துறையிலிருந்து ஒரு பத்து தான் செய்யணுமா நான் கேட்கிறேன். இதே நிகழ்ச்சியில நாங்கள் ரஜினி 2 பேர் சொல்லிருக்கீங்க. நாளை அரசியல் நடிகர் விஜய் எதிர்பார்க்கிறோம், நடிகர் ரஜினிகாந்த் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அவர் விஜய் எதிர்பார்க்கணும் நீங்களே சொன்னீங்க, நாங்க ரஜினிகாந்த் வந்தா சிறப்பா இருக்கும் அப்படின்னு. நடிகரை மட்டும் எதிர்பார்க்கல அப்படிங்கிறீங்க. வேற யாரெல்லாம் எதிர்பார்க்கறீங்க? ஒரு 10 பேர் கொண்ட பட்டியல் கொடுங்க. கலெக்டர் சகாயம் சார் வந்தா நல்லா இருக்கும். அப்புறம் ஏன் அப்துல் கலாம் சாரே வந்து நான் வந்து எலெக்ஷன் நிக்கிறேன் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுனா we will be proud of that really. நாங்க ரொம்ப நாசா ஆய்வுக்கூடத்தின் தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் வந்தா கூட எல்லாருமே ஆதரிப்பாங்க. இல்ல ஒரு நிமிஷம், அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் ஏபிஜே அப்துல் கலாம் நீங்க ஏன் சப்போர்ட் பண்றீங்கன்னா, நம்ம பிரைம் மினிஸ்டர் அவர் இருந்தாரு, குடியரசுல இருந்து அவருடைய எளிமையின் காரணமாகத்தான் அவர் உயர்ந்துட்டாரு. ஓகேங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு சிஎம் ஆகுறதுக்கு அந்த பப்ளிசிட்டி, அவர் வந்து எளிமை மூலமா உயர்ந்தவர், அந்த ஆயுதத்தையே நீங்க கையாளுறீங்களா? அது ஏன் நீங்க நல்லவரா இருக்கலாம், எனக்கு நீங்க நல்லவர்கள் தெரிந்த பிறகுதான் உங்களை நான் இது பண்ண முடியும். நான் என்ன பண்ண முடியும்? பிரபலங்களுடைய பிரபலையும் அவங்க யார் நினைக்க அடையாளம் காட்டிடுது. சில தலைவர்கள் நீங்க சொல்லக்கூடிய திரு அப்துல் கலாம் போன்றவர்கள் அந்த நிலைக்கு போறாங்க, அவங்க யாருன்னு எளிமையா தெரிஞ்சது. அதனால நீங்க நல்லவர், நீங்க தகுதி வாய்ந்தவர் தெரிந்த பிறகு நான் உங்களை ஆதரிப்பேன். தெரியாத சமயத்துல நீங்க ஏன் தெரிஞ்சுக்கல, நீங்க ஆதரிச்சிருக்க வேண்டாமாங்கிற ஒரு கேள்வி அப்சர்டா இல்லையா? இல்ல தெரியல அப்படின்னு சொல்றது ஏத்துக்கக்கூடிய கருத்து தான். ஆனா தெரிஞ்சுக்க முயற்சிக்கணும் அப்படின்றது ஏத்துக்கூடிய கருத்து தானே. அது ஏன் இல்லன்னா நான் கேட்டுட்டு இருக்கோம், அவ்வளவுதான்.
தெரிஞ்சுக்க முயற்சிக்கணும்னா என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? இப்போ அடித்தட்டு மக்கள்னு சொல்றீங்கல்ல, இன்னைக்கு நான் வேலை பார்த்தாதான், ஏன் இன்னைக்கு நான் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லயோ ஒரு பஸ் ஸ்டாண்ட்லயோ நான் இறங்குறேன், அங்க வந்து எத்தனையோ பேர் நான் வந்து இன்னைக்கு நியூஸ் பேப்பர் போடுறேன், வேணாம் பூவித்தாதான் எனக்கு வந்து இன்னைக்கு காசுன்னு உட்காந்துருக்காங்க, அவங்கள வந்து இன்டர்நெட்லயோ இல்ல நியூஸ் பேப்பரையோ நான் வாங்கி இது உட்காந்துட்டு இருப்பேன், அவங்களால சொல்ல முடியுமா? நான் வந்து இதை படிக்கணும், இதை பண்ணணும், நான் தெரிஞ்சுக்கணும், அவங்களால ஓடிட்டே இருக்க முடியுமா? அவங்க நாளைக்கு சாப்பாட்டுக்கு அவங்க பார்க்க வேணாமா? ஓகே, அவங்க தெரியல. ஓகே, படிச்ச இளைஞர்கள் நீங்களே வந்து சினிமாக்காரன் தான் வரணும்னு சொல்றீங்களே, இப்ப கூட எப்படி நியாயமாகும்? சினிமாக்காரர்கள் தான் வரணும்னு நாங்க சொல்லல. இப்ப கூட நாங்க வந்து நல்லக்கண்ணு சாரை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி உங்ககிட்ட சொன்னோம். உங்களே முக்காவாசி பேருக்கு தெரியல, சரிங்களா? உங்களே முக்காவாசி பேருக்கு தெரியலங்கப்போ நாங்க வந்து இப்ப தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க எப்படி உங்ககிட்ட இருந்து முழுசா கத்துக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கே முழுசா தெரியல, ஒரு விஷயத்த முழுசா கத்துக்கிட்டு மத்தவனுக்கு கத்து கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க பேசலாம். திரை பிரபலங்கள் எல்லாம் அரசியலுக்கு வந்துட்டாங்க, அது ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஆனா தமிழ்நாட்டு அரசியலையும் சரி, இந்திய அரசியலையும் சரி, இந்த நாட்டு விடுதலையிலிருந்து, தமிழ்நாட்டுல வந்து அரசியல் மாற்றங்கள்ல இருந்து, சமூக சீர்திருத்தங்கள்ல இருந்து, தமிழ் சினிமா வாயிலாக பல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க மறுக்க முடியுமா உங்களால? கண்டிப்பா உங்களால மறுக்க முடியாது. நான் என்ன சொல்றோம் அப்படின்னா, எங்களோட பாயிண்ட் சிம்பிளான பாயிண்ட் என்னன்னா, பல சீர்திருத்த கருத்துக்களை மூலமாக மட்டுமே சொல்லிவிடாமல் இளைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்றதுதான் எங்களோட கான்செப்டே. அவ்வளவுதான். சினிமாவை நாங்க எதிர்க்கிறவங்க, சினிமா வர்றவங்களை எதிர்க்கிறவங்க மட்டும் கிடையாது. எங்களுக்கு தேவை நல்லாட்சியாக மட்டுமே தான். சினிமாவை மட்டுமே நம்பி இருக்காம இளைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுங்கள் அப்படின்னு தான் நாங்க கேட்டுட்டு இருக்கோம். புகழ் என்பது புகை மாதிரி, அது சீக்கிரமா மறந்துடும். புராணங்கள்லயே சொல்லியிருக்காங்க, துரியோதனை இகழ்ந்ததும் செயலாலதான், கர்ணனை போற்றதும் செயலால. அங்க செயல் தான் முக்கியமா தேவைப்படுறத, புகழ் தேவைப்படல. ஒரு மனுஷன் நல்லா நின்னு செஞ்சா மட்டும் தான் அவன் இன்னைக்கும் பேசிட்டு இருக்கோம். எம்ஜிஆர் நீங்க இப்பயும் பேசுறீங்களா? அவர் இறந்துட்டாரு, ஆனா இப்பயும் பேசுறீங்கன்னா எதனால? அவர் செஞ்ச செயல்னால தானே. ஆனா ஜெயலலிதா அவங்களும் நடிக்க இருந்தாங்க தான், பப்ளிசிட்டியா இருந்தவங்க தான், ஆனா இப்பயும் அவங்கள பேசல, அவங்க மேல குற்றங்கள் வந்திருக்கிறதுனால தானே. சார் ஒரே நிமிஷம். வரலாற்று இதிகாசத்துல வந்து துரியோதனன் இகழப்பட்டது அவனுடைய செயலால, கர்ணன் புகழப்பட்டது அவனுடைய செயலால. ஆனா கர்ணன் வந்து கொடுக்கறது அவனுடைய இயல்பு. ஏன்னா அவன் பிறவிலேயே கொடைவலா இருந்தான், எது கேட்டாலும் கொடுத்துருவான். ஆனா ஒருத்தவங்க புகழாம கர்ணன்றவன் இருந்தான்னு யாருக்கும் தெரியாது. ஆங்காரத்தினால துரியோதனை அழிந்தான் எல்லாருக்கும் தெரியும், ஒருத்தவங்க சொல்லாம யாருக்கும் தெரியாது. என்னமா நீங்க இப்படி பண்ணிட்டீங்களேமா அந்த டைலாக் டிவில சொன்னதுனால தான் மற்றவங்களுக்கு தெரியும். மக்கள் டிவியை வந்து ஒரு பொழுதுபோக்கு சாதனமா மட்டும் பார்த்தாங்கன்னா இந்த விவாதம் தேவையில்லை. நாளைய இந்தியாவின், நாளைய தமிழகத்தின் நிர்ணய சக்திகளாக இருக்கக்கூடிய, தூண்களாக இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய பிரதிநிதிகள் இருவேறு சுவாரஸ்யமான பார்வைகளை, வாதங்களை முன்வைத்தார்கள். இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற இளைஞர் அணிக்கு நன்றி. மேலும் ஒரு முக்கியமான தலைப்போடு, சுவாரஸ்யமான தலைப்போடு அடுத்த இளைஞர் அணியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.